தசகம் 30. வாமன அவதாரம். இந்திரனால் போரில் உயிரை இழந்த போதிலும் சுக்ராசாரியாரின் சஞ்சீவினி மந்திர பலத்தால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு விஸ்வஜித் யாகத்தை செய்து தன் சக்தியை மேலும் வளர்த்து கொண்ட மாபெரும் வீரனான பலி தங்கள் சக்கராயுதத்திற்கும் அஞ்சாது மூவுலகேயும் தன் வசமாக்கிக் கொண்டான். அவனுக்கு அஞ்சிய தேவர்கள் ஓடி ஒளிந்தனர். அதிதி தேவி தன் மக்களான இந்திரன் முதலிய தேவர்களின் துன்பத்தைக் கண்டு பெரிதும் வருந்தி தன் கணவனான காசியப முனிவனிடம் அடைக்கலம் புகுந்தாள். அவரால் உபதேசிக்கப்பட்ட வயோவிரதம் என்று பெயர் பெற்ற உன் வழிபாட்டினை உன்னிடத்தில் பக்தி நிறைந்தவளாய் 12 நாட்கள் செய்தாள். அந்த விரதத்தின் முடிவில் உன்னிடம் மனம் ஒன்றிய அதிதிக்கு முன்னே நீ நீல நிறத்துடன் 4 கைகளையும் கொண்ட திருமேனியோடு தோன்றினாய். அப்பொழுது உன்னை வணங்கிய அவளிடம், நானே உனக்கு மகனாக பிறக்கின்றேன். என்னை நீ தரிசித்தது பிறர் அறியாதபடி இரகசியமாக இருக்க வேண்டும் என்று கூறி மறைந்து விட்டார். பிறகு காசியப்பனின் தவத்தினால் வளர்ந்த வீரியத்தில் எழுந்தருளிய நீ அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தாய். அப்பொழுது பிரம்மதேவன் உன்னை துதித்தான். அந்த அதிதியும் நாராயணனுக்கே உரிய அடையாளங்களான சங்கு முதலியவற்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த உருவத்தோடு கூடிய உன்னை உதுவாதசியும் திருவோணமும் கூடிய நன்னாளிலே பெற்றெடுத்தார். தேவர்களின் கூட்டம் ஆனந்தம் பொங்க மங்கள முரசினை முழக்கிக் கொண்டு அந்த தூய்மையான ஆசிரமத்தில் மலர் மாறி பொழிந்தது. தாயும் தந்தையும் கைகுவித்து கொண்டு வெல்க வெல்க என்று துதித்தனர். அந்த நொடியிலேயே நீ மிக திறமை வாய்ந்த பிரம்மச்சாரியின் உருவத்தை எடுத்துக்கொண்டாய். ஈசனே, அப்பொழுதே உனது தந்தையான காசியப பிரஜாபதி உனக்கு உபநயனம் செய்வித்தார். மௌஞ்சி, தண்டம், மான்தோல், அக்ஷமாலை முதலியவற்றை அணிந்ததனால் உன் திருமேனி மிக சிறப்பாக விளங்கியது. நீ அக்னியில் செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்த பின் அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருந்த பலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு புறப்பட்டாய். தாங்கள் சிறிய தோற்றத்துடன் நடந்து சென்ற போதிலும் பின்னால் எடுக்கப் போகும் விஸ்வரூப மகிமைக்குரிய சுமையை முன்பே தெரிவிப்பது போல் தங்கள் உடல் அசைவால் உலகமே அசையுமாறு நடந்தாய். எதிரிகளின் வெஞ்சின வெப்பத்தை தடுப்பது போல் குடையையும் அசுரர்களை தண்டிப்பதற்கு அடையாளமாக தண்டத்தையும் எடுத்துச் சென்றாய். நர்மதே நதியின் வடகரையில் இருந்த அஸ்வமேத யாகசாலையை நீ அடைந்த பொழுது உனது திருமேனியின் பேரொளி சுக்ராசாரி முதலியவர்களின் கண்களை கூசும்படி செய்தது. அவர்கள், இவன் சூரியனா, அக்னியா, யோகியான சனத்குமாரனா, யார் இவன் என்று ஐயமுற்றார்கள். அனைவருடைய மனதையும் கவர்ந்த உன்னுடைய பேரொளியினால் ஒளி குன்றியவர்களும் பிருகு வம்சத்தில் தோன்றியவர்களும் சுக்ராசாரியார் போன்றோரும் உன்னை விரைவாக எதிர்கொண்டு வரவேற்றார்கள். உன் திருமேனியை கண்டதும் நற்செயல்களே செய்த அசுரனான பலி சக்கரவர்த்தி பக்தி பெருக்கால் மெய் சிலிர்த்த உடலுடன் உன்னை அணுகி திருவடிகளை அலம்பினான். புண்ணிய தீர்த்தங்களையும் புண்ணியமாக்கும் உன் பாத ஜலத்தை தலையில் புரோஷித்து கொண்டான். அசுரனாக இருந்தும் அந்த பலி சிவபெருமானின் சிரசில் விளங்கிய உன் திருவடி நீரை பெற்றான். அதற்கு காரணம் பிரகலாதனின் குலத்தில் பிறந்ததுதானோ, வேள்விகளை செய்ததுதானோ, அந்தணர்களிடத்தில் பக்தி கொண்டதுதானோ? நான் அறியேன். விபுவே, குருவாயூரில் எழுந்தருளியிருப்பனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண